நிறைய டான்ஸ் நிறைய கான்செப்ட்ல பார்த்தாச்சு தானே. ஆனா நம்ம இப்போ பார்க்க போற டான்ஸ் நம்ம ஹார்ட் டச்சிங்காகவும் நம்மளுக்கு ஒன்று தெரிவிக்கிறதுமாவும் இருக்க போகுது. இப்போ அவங்க நம்மளுக்கு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. அதுவும் எப்படி சொல்ல போகிறாங்க? ரொம்ப அழகாக மாவலஸாக க்யூட்டான டான்ஸ் மூலயமா சொல்ல போகிறாங்க. டான்ஸ் மூலயமா எப்படி தானே பார்க்குறீங்க, இப்போ பாருங்க. So cheer them by giving a big round of applause. விவசாயம் இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்களில் தான் இருக்குன்னு நம்ம மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். அந்த கிராமங்களோட ஜீவனாக இருக்கிறது விவசாயம். மனுஷங்களா பிறந்த யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பசிதாங்க. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனுக்கும் பசிக்குது, பரம ஏழைக்கும் பசிக்குது. நம்ம எல்லோருடைய பசிக்கும் சாப்பாடு போடுறது வயக்காட்டில் வேலை செய்கிற அந்த ஏழை விவசாயிங்க தாங்க. அந்த விவசாயமும் எப்பவுமே இயற்கையை சார்ந்து தாங்க இருக்குது. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்ல வாக்கு சொல்லி நடவு ஆரம்பியுமா? இடத்த காலி பண்ணுங்க. இங்க நாளையில இருந்து இங்க ஃபேக்டரி கட்ட போறாங்க. இங்க யாருமே இங்க இருக்க கூடாது. அடி வாங்கணும். நாம என்ன தப்பு பண்ணோம்? இது எங்க மண்ணு எங்க பூமி, நாங்க யார்கிட்ட கேட்கணும்? வானளவு கிட்டத்தில வரப்பளவு தூரம் மச்சான், அளவு தேவையில்லை, அதுதான் பாசம் மச்சான். நாம வேண்டி கொண்டாலும் வேண்டா விட்டாலும் சாமி கேட்போம் மச்சான். சை 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 அரோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, வண்டியில ஏத்த வேண்டியதான். போறாசாங்க போட்டு பணத்தை செல்ல கண்ணு, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா தம்பி, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா. அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு, அவங்க 600
வந்து எல்லோரும் பிணை கைதிகளாக இருந்தபோது உயிரை ஊற வைக்க உணவை தவிர வேறெதுவும் தேவையில்லை என்று உணரப் பெற்றோம். கண்ணாடி கட்டிடங்களுக்குள் கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் பசியார பயன்பெறாது என்பதுதான் நிதர்சனம். இந்த நிலம் இல்லை என்றால் இன்னொன்று என்று கார்ப்பரேட் முதலைகள் விளை நிலங்களை விலை பேசிக் கொண்டிருந்தால் விவசாயத்தை முதுகெலும்பாய் கொண்ட நம் நாடு மீள முடியாத பாதாளத்தில் விழும் என்பதுதான் திண்ணம். உயிர் உழல பயிர் வேண்டும், ஏறும் சேரும் இல்லாது நாடும் வீடும் நிலைக்காது. விவசாயம் காப்போம்.